வணக்கம். பாலமுருகன். அர்ச்சகன் பொறுக்கி தின்ன ஆலயம், அதிகாரிகள் பொறுக்கி தின்ன அரசாங்கம், அயோக்கியன் பொறுக்கி தின்ன அரசியல். இது தந்தை பெரியாருடைய கூற்று. இதுல இந்த அர்ச்சகன் பொறுக்கி தின்ன ஆலயம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருவோம். இந்த அயோக்கியன் பொறுக்கி தின்ன அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருவோம். இது மூன்றுமே பொதுவானதுதான். அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அவன் எப்படி எப்படிலாம் கொள்ளையடிக்கிறான், என்னென்ன வேலை செய்யறான் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இப்போ இந்த நடுவுல இருக்கக்கூடிய அயோக்கிய இந்த என்ன சொல்றது, இந்த அதிகாரிகள் பொறுக்கி தின்ன அரசாங்கம் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கொடூரமானது, வீரியமானது அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஆடியோ அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஆடியோவா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்த கவர்மெண்ட்டையே இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்லறைகள் வந்துட்டு நிர்வாகம் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு உட்படக்கூடிய ஆடியோ தான் இந்த ஆடியோ. அதை நீங்க கேளுங்க. ஆமா முடிச்சுட்டு நீங்க சூடோட இருக்கும்போது பெருசா பிடிச்சிருந்தது. நான் பாத்துக்கிறேன், நீங்க நம்ம தச்சுங்க. நான் பாத்துக்கிறேன். ஆமாமா ஆமா மரிதா உட்கார வச்சு முடிச்சுருவாங்க. காப்பத்தை போட பிளாட் போடுறேன் அப்படிதான். நம்ம குடும்பம் ஆமா 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 எதையுமே நம்ம கேட்டு செஞ்சது எல்லாம் தப்பு தப்பா செஞ்சிருச்சு. இது ஒண்ணு எனக்கு கேட்க செய்யணும். கோச்சிங் நல்ல வழியில பேசிட்டோம். அந்த சொன்னதை நம்பிக்கை இது வந்து எதிராக ஸ்டார்டிங் பண்ணது என்ன பேசுது எல்லாரும் கொடுக்கணும். பல இடத்துல இது இன்னும் தெரியுமா, சபை சொன்னீங்க அவன் என் நம்பி தான் இருக்குது. உங்களால நாங்க வர அவமானமும் தெரியும். நீ ரெக்கமெண்ட் பண்ணா போடுவான், ரிப்போர்ட் போடுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணா எந்த ரிப்போர்ட் எதுவும் அடிச்சேன் இல்லைன்னா காலையில மொத்தமா காலி ஆயிடும். அடிச்சு துவச்சு விட்டுருவேன். யாரு சொல்லுதா ரிப்போர்ட் போட்டுக்காண்டு இல்ல என் தம்பி சொன்ன உடைப்பண்ண இல்லடா நான் பாத்துக்கிறேன். ஆமா அந்த ரிப்போர்ட் ஆமா அது போல ரிப்போர்ட் அது போல ரிப்போர்ட் ஆமா அது ஒரு தெரிஞ்சுட்டு போய் ரோஹித் மாத்தமா பாத்துறேன். ஆமா பாத்துறேன். ரோஹித் மாத்தறது ஆமா இன்னொரு விட்டு போறேன். ஆமா அவன் என்ன யோசிப்பாங்க தம்பி நான் தான் அவன பண்ணு ரோஹித் தூக்கற தூக்குனா இங்க வைப்ப சொல்லு கேக்குறேன். நீ சொல்றீங்க கேக்குறேன். அது ரிப்போர்ட் ஆச்சு தூக்குறது அவ்வளவு பேசிட்டேன். இல்ல நீ உங்க கிட்ட கூட்டி வரும்போது நீங்க ஒரு ஆமா நான் பேசினேன். தம்பி தேவையில்லாத சேட்டை பண்ணாதீங்க தம்பி. ஆமா ஆமா அதிகாரங்கள் மேலும் கிடும்தான். ஆமா இல்ல 3 மாசம் போற வைக்க போறாங்க. நாங்க பத்தி நாங்க கம்மி தெரியாது. ஆமா ஆமா நீங்க எடப்பாடி வரணும் நாங்க தான் வருவோம். ஆமா என்ன பண்ணுவோம் என்ன தெரியாது. ஆமா எங்க கனவுல வரல செஞ்சுட்டு இருப்போம். ஆமா நாங்க காட்டு முன்னாடி கூட்டாங்கள வந்து கட்டுப்பட்டு ஆமா ஏக ஆத்த டிஆருக்கு நம்ம பத்தி தப்பல அதெல்லாம் நீங்க அந்த ஆளர் மாதிரி மாதிரி கடவுள் அது பெரிய வரைக்கும் சுவாக்கி போட போட்டு உள்ளே போய் போயிடுங்க. இவரல பாயிட்டா ஏ போடா நம்ம கிட்ட போய் வாங்க போய் வரும்ல. ஆமா ஆமா போட்டு இதெல்லாம் அடுத்து வந்து நடக்கணும். ஆட்சி கொண்டு நீங்க வாங்க வந்து ஆமா அல்லு சில்லறைய நாள்தோறும் நம்ம வச்சு செம்மையா அடின்னு அடிச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் நைட்டு போதைய போட்டுக்கிட்டு யாருகிட்ட, அதாவது திரை மறைவாக இருக்கக்கூடிய ஒரு கவர்னன்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அங்க இருக்கக்கூடிய இவனை மாதிரி வெளியில இருக்கக்கூடிய புரோக்கர் மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஒரு புரோக்கரோட வந்துகிட்டு இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு சாதாரணமாக, அதுவும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒருமையில, அதாவது எந்த அதிகாரிகளை மீது நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அந்த அதிகாரிகள் யாரை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய பின்புலம் என்ன, எதாக இருந்தாலும் அந்த கருத்துக்களுக்கு முன்னால் அந்த அதிகாரியின் மாண்பை நாம் குறைப்பதே கிடையாது. அவர்கள் இவர்கள் என்ற இடத்துல இருந்துதான் மரியாதை நிமித்தமாகத்தான் நமது ஒவ்வொரு கருத்துக்களையும் முன்வைப்போம். ஆனால் இந்த கேடுகட்ட நாளான்ற கலிசடை அனைவரையும் ஒருமையில் பேசக்கூடிய வார்த்தை, அதுவும் அந்த ஏடிஜிபியோட வனிதா அவர்களுடைய பேச்சுல இருந்து கடைசியில இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் வரைக்கும் அவன் இவன்கிற அந்த ஒருமையில இருக்கக்கூடிய வசனத்தை இவன் பேசிட்டு இருக்கானா, அதுவும்
இங்கே நடக்கக்கூடிய கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய கொள்கை திராவிடர் கொள்கையோடைய அந்த திராவிடர் இயக்கத்தோடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு வருது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா திராவிடர் மாடலை இங்கே உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே பிஜேபி RSS உடைய கோட்பாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த கவர்மெண்ட் விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி முதல்வரின் வாயில அந்த விஷயத்தை நம்ம கேட்கிறோம். வெளி தோற்றத்துல முதல்ல அந்த கவர்மெண்டோட செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக நாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பக்க பலமாக இருக்கிறோம். அந்த கவர்மெண்டை யார் தூற்றினாலும் அவர்களுடைய பின்புலத்தை எடுத்து நம்ம எதிர்கருத்துக்களை பதிவிடுறோம். இது எல்லாமே ஜனநாயகத்தின் ஆரோக்கியமான விஷயம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட பெருச்சாளிகள் இருக்காங்க பாத்தீங்கல்ல, எல்லா இடத்திலையும் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது புற்றீசல் மாதிரி கண்களுக்கு தெரியாத அளவுக்கு பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு பொறுக்கி. அந்த பொறுக்கி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்னர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொறுக்கி. அவனுக்கு பேர் ஏதோ கேப்டன் எதை பேசுகிறாங்க. அந்த கேப்டன் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகத்தான் இங்கே நடக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த புரோக்கர் முதல்ல ஜெயலலிதா வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த செருப்பை கவிக்கொண்டிருந்த அந்த புரோக்கர் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய சசிகலாவுக்கும் இந்த புரோக்கருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற காரணத்திற்காக அவர்களை காட்டி கொடுப்பதற்காக இப்போது திமுகவின் வாசலில் உள்ளே உட்கார்ந்து செருப்பை நக்கி கொண்டிருக்கின்றது. அப்படிங்கிற இடத்துல வரைக்கும் அந்த 2 நாய்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடியோவை தான் நீங்க கேட்டீங்க. அதுவும் எப்படி இவனுங்க சல்லாபம் அடிச்சுட்டு இருக்கானுங்க, எப்படி இவனுக்கு போதைய போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஒருமையில பேசிட்டு இருக்காங்க. நாம எல்லாம் வெளியே இருந்து கொண்டு நாம் கருத்தியல் ரீதியாக கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கும் போது உள்ளே நடப்பது எவ்வளவு மோசமாகவும் கேவலமாகவும் அயோக்கியத்தனமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒரு தன்னிலை விளக்கமாக தன்னை அறிவிக்கின்றது. இப்போ நாம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, கவர்னன்ஸ் செக்ரட்டரியேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அனைத்தும் தலைமைச் செயலகத்தின் வாயிலாக முதல்வரின் ஆணையை வாங்கி தலைமைச் செயலகத்தின் வாயிலாக தலைமைச் செயலாளரின் வாயிலாக இங்கே அனைத்து மாற்றங்களும் அனைத்து விதமான செயல்பாடும் நடக்கின்றது என்று நாம் நேர்மையாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்போதும் நம்புகிறோம், நாளையும் நம்புவோம். ஆனால் திரைமறைவில் இந்த இருட்டு கூடாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கள்ளர்கள் குகையில ஒரு கவர்மெண்டை கெடுக்கக்கூடிய கேவலமான பேச்சுகளுக்கு யார் பதில் சொல்வது? இதுதான் முக்கியமான விஷயம். இவர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயம் திமுக அதிமுக என்று பாகுபாடு பிரிக்கவில்லை. இந்த இடத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த இடத்தில் மாமா வேலை செய்வதற்கென்று இவன் பிறந்து வளர்ந்து வந்திருக்கின்றான். இந்த சீமானின் பேச்சும் இவனுடைய செயல்பாடும் இவனுடைய கொக்கரிப்பும் அந்த வார்த்தைகளும் இப்போது பொதுவெளியில் அம்பலமாகி வந்து நிற்கின்றது. இந்த அம்பலமாகி இருக்கக்கூடிய கருத்துக்களை மறுப்பதற்கு இதுல சம்பந்தப்பட்டவங்க மறுக்கணும், ஆம் அல்லது இல்லை. இதுல இந்த சீமான்கிறவன் பேசிருக்கக்கூடிய பேச்சு உலகம் முழுக்க இப்ப போய் சேர்ந்திருக்கு. அந்த புரோக்கர்னு சொல்லக்கூடிய அந்த ஜோசிய புரோக்கர் கேப்டன்கிறவன் அவன் தான் இந்த கவர்மெண்ட்டையே நடத்தி கொண்டிருப்பது போல் அவன் அவனோட பேச்சு இங்க இருக்கு. அப்படின்னா நாங்கள் யாரையும் நம்புவது? இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு அரசுக்கு மதம் தேவையில்லை, ஒரு அரசுக்கு கடவுள் தேவையில்லை, ஒரு அரசுக்கு ஜாதி தேவையில்லை. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பரிசு. ஆக ஜனநாயகத்துக்கு மத சார்பின்மைதான் அடிப்படை. இந்த நாடு எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை. இந்த நாடு எந்த விதமான ஜாதிய கட்டமைப்பையும் சார்ந்ததில்லை. இந்த நாடு எந்தவித கடவுளின் பின்னாலும் போக வேண்டியதில்லை. இந்த நாட்டுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு வடிவமைப்பை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அத்தாரிட்டிக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரன் ஒரு மாநில கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்னன்ஸை நிர்வாகம் செய்கின்றான் என்றால் இங்கே நடப்பது என்ன? இதுதான் முக்கியமான கேள்வி. அதுவும் கேடுகட்ட நாலாம் தர பொறுக்கிகள் கும்பல்லாம் சேர்ந்துகிட்டு உட்கார்ந்து பேசி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த கவர்மெண்ட் நடக்கின்றது என்றால் இந்த இடத்தில் ஓட்டை எந்த இடத்தில் விழுந்திருக்கின்றது? அதுதான் முக்கியம்.
நிறைய நேரம் நாங்கள் சந்தேகப்பட்டு வீடியோவில் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி, மிகவும் தரம் தாழ்ந்து கலைஞரை, திமுக தலைவர்களை கொச்சைப்படுத்தும் போது இவனை ஏன் கைது செய்யவில்லை அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கா இருக்கு. அந்த பெண்டிங்க்கு முன்னாடி இவன் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் அனைத்தும் மிக சரியானது. என் மீது கை வைப்பதற்கு உனக்கு துணிவு உண்டா அப்படின்னு இவன் கேள்வி கேட்கிறானே, இவன் யாரை பார்த்து கேட்கின்றான்? அதுதான் முக்கியமான விஷயம். கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கிறானா, இல்ல கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அபிஷியலை பார்த்து கேட்கிறானா, யாரை பார்த்து கேட்கின்றான்? நாம் எல்லாம் நேரடியாக கவர்மெண்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவன் இரவு நேரத்தில் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய யாரை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இந்த ஆடியோக்குள்ள நிறைய கசமுசான்னு நிறைய ஒரு என்ன சொல்றது, யார் யாரிடம் பேசிக் கொண்டிருக்காங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஆனா குழப்பத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அடுத்து நான் தான் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கேலியும் கிண்டலுமான வார்த்தைகள் என்று நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் அந்த நான் தான் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய நீரோட்டம் இருக்கு பாருங்க, அது எந்த இடத்துல போய் டச் ஆகும் கேட்டா, பிஜேபி RSS முதலாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் டச் ஆகும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். 14 ஆண்டுகளாக இங்கே ஒரு எச்சப் பொறுக்கி தனது வாழ்க்கையை நேராக தெளிவாக ஓட்டிக்கொண்டிருக்கிறது என்றால் அது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்ன என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். எல்லா பயல்களும், இந்த நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய எல்லா பயல்களும் உள்ளடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வீடியோ ஆதாரங்கள், எத்தனை ஆடியோ ஆதாரங்கள் எல்லாம் மக்களை சென்று கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல அரசியல் அணுகுமுறை என்பது எந்த அளவிற்கு இருக்கின்றது அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். ஆக இந்த கேடிகள் பேசியிருக்கக்கூடிய இந்த ஆடியோவுக்கு யார் பதில் சொல்வது? அரசு கட்டாயமாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இல்லை என்றால் சமத்துவம் பேசக்கூடிய நம்மளுடைய சிந்தனை ஓட்டங்களும் இந்த சீமானுக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள மிகப்பெரிய உள்ளடி வேலைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அரசின் மீதான அவநம்பிக்கைக்கு இந்த வீடியோ, அந்த ஆடியோ ஆதாரம் மிகப்பெரிய காரணமா இருக்கு. ஆகையால் இந்த ஆடியோவை வைத்து நீங்கள் துரிதமான விசாரணையை மேற்கொண்டு இந்த மக்களுக்கு இங்கே நடத்தக்கூடிய அத்தனை உள்ளடி வேலைகளும் என்ன என்பதை அறிவிக்கக்கூடிய கடமை இந்த அரசுக்கு உண்டு. ஆரம்பிக்கலாம்.